தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். அது சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையாக வழங்குவதிலே பல்வேறு சிக்கல்கள், சவால்கள் இருந்தாலும் கூட ஒருவேளை அது நேரலையாக வழங்கப்படக்கூடிய பட்சத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் அரசுக்கு எதிராக ஏற்கனவே நல்ல அனுபவம் கொண்டவர்கள் அரசியலிலே திமுக வசம் இருக்கின்றார்கள். அவர்கள் பல கேள்விகளை சட்டப்பேரவைக்குள்ளாக எழுப்பக்கூடும். அவையிலே முதல் முறையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செங்கோட்டையனை தவிர்த்து மூத்த உறுப்பினர்கள் யாரும் பெரிய அளவில் தாவேகா பக்கம் இல்லை. எனவே அவர்கள் அந்த கேள்விகளை எல்லாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக அவையினுடைய நடவடிக்கைகளிலே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே திமுக தற்போது இருக்கக்கூடிய நிலையிலே தாவேகா அரசுக்கு கடுமையான நெருக்கடியை சட்டப்பேரவைக்குள் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இன்னும் 5 நாட்களிலே தமிழகத்திலே சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் தான் இந்த பயணத்தை கொல்லூர் மூகாம்பி அம்மன் கோவிலுக்கு தாவேகா தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த கோவிலை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய திரைத்துறை சார்ந்த பலரும் கூட சென்றிருக்கின்றார்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவெல்லாம் இந்த கோவிலுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகளை வழங்கி இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் தலைவர்களும் சென்றிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பலரும் சென்றிருக்கின்றார்கள் என்பது இந்த கோவிலினுடைய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. எம்ஜிஆரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2.5 அடி நீளம் கொண்ட தங்க வாழினை இந்த கோவிலுக்கு வழங்கியிருந்தார். அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கூட பல நன்கொடைகளை இந்த கோவிலுக்கு வழங்கி வழிபாடு நடத்தியிருந்தார் என்றெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. எனவே விஜய் அவர்களுடைய இந்த பயணம், தமிழக முதலமைச்சருடைய பயணம் என்பது அரசியல் ரீதியாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எதிரிகளை அரசியல் களத்திலே எதிர்கொள்வதற்கான உத்வேகத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்னை காளி தேவியினுடைய அருளை பெறுவதற்காக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இந்த பயணத்தை கொல்லூர் கோவிலுக்கு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மூகாம்பிகை கோவிலுக்கு செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் எவ்வளவு நேரம் வழிபாடு நடத்தப் போகின்றார், அங்கே அமர்ந்து வழிபாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலிலே குறிப்பாக சக்தி பீடங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய மூகாம்பி அம்மன் கோவில் போன்றவற்றிற்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு அங்கே அமர்ந்து தியானிப்பது, அமர்ந்த நிலையிலே வழிபாடு நடத்துவது, கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்த பிறகும் சற்று நேரம் அமர்ந்து இருந்து இறைவனை தரிசித்து விட்டு எழுந்து வருவதுதான் வழக்கமாக இருக்கும். எனவே முதலமைச்சர் தன்னுடைய வழிபாட்டை எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார் என்பதையும் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் இப்பொழுது அந்த கோவிலினுடைய பாரம்பரியம் குருவாயூர் கோவிலை போன்று இந்த மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கும் சில ஆகமங்கள் இருக்கின்றன, விதிகள் இருக்கின்றன. மேல் சட்டை அணியாமல் பலர் சென்று வழிபடுவது வழக்கம். எனவே அந்த ஆகம விதிகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய விதமாகத்தான் முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அவருக்கு பூரண கும்ப மரியாதையோடு கோவிலினுடைய நிர்வாகிகள் வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.